Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. The rules அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த ரூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தங்களை ஏமாத்தி அவங்கள டைவர்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல இருக்குமாறு செஞ்சுட்டு நாம நினைச்சதை சாதிச்சுக்கிறது. இதுதான் சுருக்கமாக சொன்னா இட்ஸ் a deceptive trick, an action or maybe a plan designed to mislead someone or to avoid capture. It is a ploy. Ploy means again trick, used to gain a tactical advantage such as distracting someone while stealing money or creating a pretext to get someone out of a room. ப்ரிட்டெக்ஸ்ட்னா அவங்கள மாற்றி நினைக்க வைக்கிறது. நாம் உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிருப்போம், அதான் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் சொல்லும் பொழுது வேற ஒன்று சொல்லுவோம் அவங்கள்ட்ட, அவங்க நம்பும் விதமாக. இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் ரூஸ் அப்படின்னு. உதாரணம், இட் வாஸ் ஜஸ்ட் அ ரூஸ் டு டிஸ்ட்ராக்ட் ஹர் while his partner took the money. அவளுடைய பார்ட்னர், பங்குதாரர் பணத்தை அவளுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு அவங்கள ஏமாத்தத்துக்காக அந்த மாதிரி ஒரு வழியை பண்ணாங்க. அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதாவது இதை பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கவனத்தை திசை திருப்பினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. ஸோ ரூல்ஸ்னா ஒருவருடைய பணத்தை எடுப்பதற்கோ இல்லை நாம் நினைத்ததை சாதிப்பதற்கோ மற்றவர்கள் கவனிக்காமல் இருப்பதற்காக அவங்கள ரூமை விட்டே அந்த இடத்த விட்டே அப்புறப்படுத்துறது, இல்லை அவர்களுடைய கவனத்தை வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி திசை திருப்பது. இந்த மாதிரி பண்ணினா அதுக்கு ரூல்ஸ் என்று இந்த வார்த்தையால் குறிக்கலாம்.